பிஜேபி இனிமே வீழ்த்தவே முடியாது, சங்கிகளின் காலம்ங்கிறது நீண்ட காலத்துக்கு தொடரும் ஒரு கருத்தாக எங்களுக்கு இருந்துச்சு. மோடியோட ஒப்பிடும்போது வாஜ்பாய் எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்ற கருத்து வந்து பாஜகவை பாதுகாக்கிற கருத்து. வாஜ்பாயோ மோடியோ எல்லாருமே பாஜகவின் முகமாக ஒரு மோசமான அரசியல் பின்புலத்தின் வெவ்வேறு முகமாக அவங்க இருக்கிறாங்க. யோகி வந்துட்டாருன்னா மோடியே நல்லவர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தசாவதாரம்னு பெருமாளுக்கு 10 முகம் இருக்குது, ஆள் ஒன்றுதான் மாதிரி பாஜகவின் பல முகங்கள்ல மோடியின் முகம் ஒண்ணு, வாஜ்பாயின் முகம் ஒண்ணு, யோகியின் முகம் ஒண்ணு. யாரிங்க செய்யறவங்க அதே விஷயத்த வந்து ரொம்ப மென்மையா பேசிட்டு செய்யறவங்க. கத்தியில குத்துறது உங்களை கொலை பண்றேன்னு ஓங்கி குத்துறாலும் ஜாவா, உங்களை கொலை பண்றாங்கன்னு தன்மையா சொல்லி குத்துறாலும் ஜாவாங்கிறதுல அந்த வேறுபாடுகள் தான் இருக்குது. உலகத்தின் முதல் பணக்காரரு இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் அவருக்கு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதுக்கு நேரத்தில் ராகுல் காந்தியோட அப்ரோச் ஒரு சாமானியனா டீ கடையில் குடிக்கிறது, ஒரு கூலி தொழிலாளர்கள் போற கடையில முடி வெட்டிக்கிறது, எளிமையா இருக்கிறாரா என்பதை பொறுத்து மட்டும் ஒருத்தர் நம்ம முடிவு பண்றதில்ல. சமூக நீதி காவலராக அறியப்பட்ட VP சிங்கோட முகமாக இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறதே திராவிட அரசியல் தான். எப்படி